எல்லா ப்ரீசியஸ் மெட்டல்ஸோட பிரைஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. இங்க சில்வரோட பிரைஸ் பொறுத்தவரை $80 per ounce வந்து பாத்தீங்க அப்படின்னா தாண்டிடுச்சு. கோல்டோட பிரைஸுமே 4500 சில்லற டாலர் per ounce வந்து பாத்தீங்க அப்படின்னா தாண்டிடுச்சு. இங்க பிளாட்டினமோட பிரைஸுமே ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. சோ எல்லா ப்ரீசியஸ் மெட்டல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ரலில வந்து இருக்கு. சில்வர் வந்து மெயினா ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில்வருக்கான டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இங்க இன்வென்ட்ரிஸா வந்து பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கு சில்வரோட இன்வென்ட்ரிஸ். பட் ஆனா எங்க சப்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண வேண்டியது அதிகமா இருக்கு. டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. சோ இங்க சில்வர் ஷார்டேஜா இருக்க ரீசனால சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே இருக்கு. சோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இது லாங் டர்ம் பர்பஸ்க்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் கேள்விக்குறியா தான் இன்னமும் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா சில்வரோட அந்த இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து பூர்த்தி பண்ற விதமா இங்க சைனா வந்து சில்வர்லாம் இங்க சப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும் சில்வரோட பிரைஸ். இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். இல்ல சில்வரை ஷார்ட் டர்ம்காக பிளே பண்ண போறீங்க, லைக் ட்ரேடர் மாதிரி பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அது உங்களோட விஷயம் வந்து இருக்கு. அப்படி நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க நோட் பண்ண வேண்டியது இங்க சில்வரோட டிமாண்ட் எப்போ வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணப்படும். இங்க சைனா சைட்ல இருந்து சில்வர் வந்து எப்போ கொடுக்குறாங்க அண்ட் நீங்க இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரி கிட்ட அந்த சில்வர் போய் சேர்ந்துருச்சான்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். இல்ல ஒரு வேக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சில்வரோட பிரைஸ் கோல்டோட பிரைஸ் ஏறிட்டே இருக்கு அப்படின்ற நோட்ல கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி டிமாண்ட் வந்து கரெக்டா இங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா சில்வரோட பிரைஸ் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல அப்படின்னா சின்ன கரெக்ஷன் சார்ஜ் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணா பெட்டரா இருக்கும். கோல்டோட பிரைஸை பொறுத்தல இது ஆல் டைம் ஹைல தான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி டிமாண்ட் அந்த அதர் டிமாண்ட்ஸ் எதுவும் பெருசா வந்து கிடையாது. ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸும் அந்த நீங்க இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டே போவோம். அண்ட் தென் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 ரேட் கட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இன்னும் 2 ரேட் கட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா டாலர் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டாலர் வீக் ஆகுது அப்படின்னா கோல்டு வந்து பிளஸான மூமெண்டா இருக்கும். எல்லா ப்ரீசியஸ் மெட்டல்ஸ்க்குமே ஒரு பிளஸான மூமெண்டா தான் இருக்கும். பட் கோல்டுக்கு வந்து இன்னொரு பிளஸ் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் ஏற்றி வச்சுட்டே இருக்கும். அண்ட் தென் வீக்கான டாலராகவும் இப்போ வரைக்கும் இருக்கு. அண்ட் தென் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸுமே இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இங்க கோல்ட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம்ல வந்து பண்ணிட்டே போவோம். ஹைபிரிட் ஃபண்ட் அப்புறம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை விட இங்க டெப் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோவான இன்ஃப்ளோ தான் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதாவது இங்க ஹைபிரிட்லயும் ஈக்விட்டிலயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களை விட இங்க டெப் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 24% இருந்து 21% இங்க ரீட்டைல் அண்ட் தென் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இங்க டெப் ஃபண்ட்ல போறது கம்மியா இருக்கதா சொல்றாங்க. 24 இருந்து 21% வந்து குறைஞ்சிருக்கு. இதே அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஈக்விட்டிஸ்ல வந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ்ல அதிகமா தான் இருக்கு. 91% இன்னும் பார்ட்டிசிபேஷன் அதிகமா தான் இருக்கு. ஸோ இங்க ஹைபிரிட் அண்ட் தென் ஈக்விட்டி சூப்பரா வந்திருக்கு. ஏன் டெப் மார்க்கெட்ல யாரும் பணம் வைக்க மாட்டாங்க அப்படின்னா அங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது ஈக்விட்டி அண்ட் தென் ஹைபிரிடோட. பட் ஆனா அங்க சாலிடான ரிட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, ஸோ அதுல இவ்வளவுதான் ரிட்டர்ன் பர்சன்டேஜ்ன்றது கொஞ்சம் கால்குலேட்டிவா வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற மக்கள் வந்து ஃபுல்லாவே ஹைபிரிட் அண்ட் தென் ஈக்விட்டியில இருக்காங்க. அண்ட் நீங்க டாக்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டெப் மார்க்கெட்டுக்கான டாக்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் நோட் பண்ணிட்டு அங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போக மாட்டேங்குது தான் சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சா வந்து பார்க்கும்போது நீங்க டெப் மார்க்கெட் தான் போறீங்க அப்படின்னா அதுக்கு டைரக்ட் பாண்ட்ஸே கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வீடியோ நம்ம ஃபியூச்சர்ல வந்து பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இல்ல நீங்க வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க, அதாவது 10% எனக்கு வந்து சாலிடா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வேணாம், நான் அதுக்கும் மேல வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறேன் அப்படின்னா உங்களுக்கு 10% மேல 20% மேல வேணும் அப்படின்னா அதுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் தான் கரெக்டான ஒரு ஃபண்டா இருக்கு. அதனால ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இப்போ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஓகேவா வந்து இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இந்த வருஷத்தோட கடைசி ட்ரேடிங் வாரமா இந்த வாரம் வந்து இருக்க போகுது. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பேரிஷ் டோன்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது மார்க்கெட் வந்து இங்க சைட்வேஸ்ல வந்து போகும்னு சொல்றாங்க, கரெக்ஷன்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. என்ன ரீசனால கரெக்ஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா நிஃப்டியோட இயர் எண்ட் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இயர் எண்ட்கான அந்த கான்ட்ராக்ட் முடிகிற ரீசனால நிறைய பேர் ஷார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண போறாங்க. ஸோ இது ஃபுல்லாவே எஃபிஎஸ் பண்ணதா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்குது. அண்ட் தென் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சிருக்குது. அண்ட் தென் இங்க இயர் எண்ட் அண்ட் தென் மந்த்லி எண்டோட அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ எல்லாமே வந்து கம் டு எண்டா இருக்கிற ரீசன்னால இங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. அதாவது கரெக்ஷன் வந்து நடக்கும், பெருசா வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. இங்க நிஃப்டியோட பி வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 18ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹை வேல்யூஷன் இருக்கிற ரீசனால இதுவும் ஒரு கரெக்ஷனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் ருப்பியுமே வந்து வீக்கன் ஆயிட்டே வருது, இதுவுமே கரெக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் நம்மளோட ஏர்னிங்ஸை பொறுத்தல அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வீக்கா தான் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பேஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. லாஸ்டா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இங்க எஃப்ஐஎஸ் வந்து வித்ததை விட டிஐஸ் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க. அதனாலதான் இங்க நிஃப்டி வந்து அப்சைட்ல வந்துருக்கு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா கரெக்ஷன்ல தான் வந்து இருந்திருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து 2.32 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்துட்டு வெளியே போயிருக்காங்க இந்த 2025 மட்டும். சேம் அமௌண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஎஸ் வாங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை விட டபுள் மடங்கா வந்து வாங்கியிருக்காங்க. 7.7 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்தியன் மார்க்கெட்ல டிஐஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே இப்படி வாங்கியிருக்காங்க. ஸோ இங்க எஃப்ஐஎஸ் வித்துட்டு வெளியே போனாங்க அப்படின்னா இங்க நிஃப்டி வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிக்கணும். பட் அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சப்போர்ட் பண்ணி மேல வச்சிருக்க ரீசன்னால இங்க நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட்ல வந்து இருக்கு.
பட் ஆனா இந்த வாரம் ஃபுல்லா கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. 2025 வருஷத்துல தான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் லெவல் ஆஃப் எஃபிஐஸ் வந்து அவுட்ஃப்ளோ வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது எஃபிஐஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமா மணியை வித்துட்டு வெளியே போனது 2025 தான் இருக்கிறதுலே அதிகமா வந்து இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. 2.32 ட்ரில்லியன் ருபீஸ்க்கான வேல்யூல இங்க வித்துட்டு வெளியே போயிருக்காங்க எஃபிஐஸ். பின்னாடி இருக்க ரீசன் நிறைய வந்து இருக்கு. நம்மளோட மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ரீசன்ஸ் எல்லாமே உள்ள வந்து கம்பைன் ஆகுது. அண்ட் தென் இங்க டிஐஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றதுமா வாங்கிட்டே வராங்க. இதையும் தாண்டி மேஜரா வந்து இங்க எஃப்ஐஎஸ் விற்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ருப்பி வீக்கா இருக்கிறது, அந்த நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. இதெல்லாம் தாண்டி யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ட்ரேட் டீல் ஒன்றும் சுமூகமாவே வந்து முடியல. அது சுமூகமா முடியிற வரைக்குமே பிரச்சனை வந்து இருக்கதான் செய்யும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதை தாண்டி இங்க கம்மியான எக்ஸ்போஷர் தான் ஏஐல வந்து வச்சிருக்கோம். ஏஐல அதிகமான எக்ஸ்போஷர் வந்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ வேல்யூஷன்ஸ் எல்லாமே அங்க வந்து மேட்ச் பண்றாங்க. பட் ஆனா நம்ம ஊர்ல ஏஐன்ற நேம் யூஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கான அந்த எக்ஸ்போஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கல இன்வெஸ்டர்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ரீசனா இருக்கு. அண்ட் நம்மளோட வேல்யூவேஷன் பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ரீசன்ஸா வச்சு இங்க எஃப்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு வெளியே போறாங்க. பட் ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல டிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 2025 தான் இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. ஐடிசி ஷேர் வந்து இந்த வருஷம் மட்டும் 12% வந்து டிராப்ல வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே சம்மரைஸா வந்து பார்ப்போம். ஐடிசி வந்து 12% இந்த வருஷம் ஃபுல்லா டிராப்ல இருக்கு. லாஸ்ட் 2 வருஷத்துல 6% வந்து டிராப்ல இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 105% வந்து ரிட்டர்னா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்க எப்படி பார்த்தாலுமே லாங் டர்ம்ல ஒரு நல்ல growth உள்ள கம்பெனி ஐடிசி வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் ஐடிசி இந்த அளவுக்கு இந்த டிராப்ல இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க பேட் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து டைல்யூஷன் வந்து பண்றாங்க. அதாவது அவங்க ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு வெளியே போறாங்க. அதுக்கு அடுத்ததா இருக்குது இங்க ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்ஸ்ல அதிகமா பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த ரீசனா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததான் வந்து இருக்குது இங்க ஐடி சோர்ஸ் வந்து டிமேஜர் ஆகி வெளியே போச்சு. ஸோ அந்த டிமேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இல்லாத ரீசன்னால அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரீசனா இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து இருக்குது எஃப்எம்சிஜியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல வந்து இருக்கு. ஸோ இது எல்லா ரீசன்ஸும் கம்பைன் பண்ணி இங்க ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இறக்கி இருக்கதான் வந்து சொல்றாங்க. பட் ஆனா இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. இன்னமும் சிகரெட்ஸோட ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா தான் இருக்கு. அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் மிஷினா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க சிகரெட்ஸோட வால்யூம் பொறுத்தல சேல்ஸ் வால்யூம் பொறுத்தல அதிகமா தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே இங்க பிரீமியமைசேஷனான ப்ராடக்ட் உள்ள மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் நீங்க டாக்ஸ் பொறுத்தல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியா வந்து இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சாதகமா தான் இருக்கு. ஃபியூச்சர் பிசினஸ் growth பொறுத்தல்ல சிகரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் நீங்க எஃப்எம்சிஜி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸும் வந்து இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க சப்ளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க எஃப்எம்சிஜிலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் growth வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு ரிகவரி இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் தென் அக்ரி பிசினஸ்மே நல்ல ஒரு growth இருக்கும்னு சொல்றாங்க. பேப்பர் பிசினஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டா அக்விசிஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிசினஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால தாராளமா வந்து பாத்தீங்கன்னா பை ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரேஞ்சிலுமே கன்சிடரேஷன் ஸ்டேஜில் தான் வந்திருக்கு. ஸோ அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கறது பெட்டரா தான் வந்திருக்கும். Q3யோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து இப்போ வரப்போகுது. இந்த டைம்ல ஐடி ஸ்டாக்ஸ் எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்? மெயினா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, எச்எல் டெக் இது நாலுத்துல எது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ல போட்டுருந்தாங்க. அது என்ன எதுன்னு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இங்க Q3யோட அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ஒட்டி எந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுல அவங்க வந்து இந்த 4 ஸ்டாக்லயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க டிசிஎஸ் பொறுத்தல ஒரு 2800 கீழே வந்துச்சு அப்படின்னா கன்சிடரபிள் ஸ்டேஜா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விப்ரோவை பொறுத்தவரை இப்பயும் கன்சிடரேஷன் ஸ்டேஜில் இருக்கதா சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் அந்த என்சிஎல்டிக்கு பொறுத்தளவுல அதுலயுமே கன்சிடரேஷன் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கதா சொல்றாங்க. எங்க டிசிஎஸ் தாண்டி மூணுமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருக்கதா சொல்றாங்க. அதே நீங்க டிசிஎஸ் ஏன் இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ஏஐயோட ரெவன்யூ அவங்க தனியா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு சவுண்ட்ஃபுல்லா இருக்குன்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அதனால அதை வெயிட் பண்ணியே கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த பிசினஸ் எல்லாமே ஏஐ ரெவன்யூ வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணல. மேபி Q3 டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ரேலியா வந்து இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ்க்கு அப்படின்ற ரீசனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்ம ஒரு ஓவரால் இன்வெஸ்ட்மெண்டா வந்து வரும்போது லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜியா வந்து பார்க்கும்போது பிரைஸ் ட்ரெயினிங் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்க விப்ரோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 20 வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருந்துச்சு. 240 கிட்ட போகும்போதெல்லாம் இங்க அதோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17, 18 வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பிரைஸ்ல அது கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்ப இருக்கிற பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 20 இருக்கு. ஸோ உங்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் இது 4 எதனா வேணும் அப்படின்னா அதுல விப்ரோ மட்டும் பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கும். மீதி இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே 24, 25 இருக்கு பிரைஸ் ட்ரெயினிங்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே கன்சிடர் பண்ணுவோம். இந்த Q3க்காக கன்சிடர் பண்ணாம நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக கன்சிடர் பண்ணுவோம். இந்த 2025 மட்டும் இந்த குளோபல் லெவல்ல டெக் லே ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாண்டி இருக்கு. 1,22,000 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லே ஆஃப் வந்து பண்ணிருக்காங்க. இல்ல அமேசான், மைக்ரோசாஃப்ட், டிசிஎஸ் அண்ட் நீங்க மெட்டா, ஹெச்பி இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட அந்த லே ஆஃப் எல்லாமே நம்ம ஓவரால் பண்ணோம் அப்படின்னா 1,22,000 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல வீட்டுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸோட காஸ்ட் கட்டிங்காகவும் அண்ட் தென் அவங்க பெட்டர் காஸ்ட் எஃபிஷியன்சியா மூவ் பண்றதுக்கும் அண்ட் தென் அவங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்காகவும் இந்த காஸ்ட் கட்டிங் வந்து நடந்ததா சொல்றாங்க. இந்த லே ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததா சொல்றாங்க. இங்க ஏஐ வச்சு ஒரு சில டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால இவங்க எல்லாருமே போனாலுமே ஏஐ வச்சு அந்த டாஸ்க் வந்து ஆட்டோமேட் வந்து பண்ணிடுறாங்க.
அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்க குளோபல் லெவலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காக இங்க நிறைய டெக் லே ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. பட் ஆனா இன்னமும் ஹையரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே தான் வந்திருக்கு. இன்னும் செலக்டிவான பொசிஷன்ஸ்ல லைக் வந்து பாத்தீங்கன்னா மேஜரான ஒரு ஹையரிங் இல்லைனா கூட செலக்டிவான பொசிஷன்ஸ்ல லைக் வந்து ஏஐ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இருக்க அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே ஹையரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க ஹையரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா கம்மியான லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. இங்க லே ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. நியால் டாடா அவரோட ஃபர்ஸ்ட் பெரிய டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஒரு ஆர்டிகல் வந்து சொல்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ரத்தன் டாடா போனதுக்கு அப்புறமா இங்க நியால் டாடா வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் வந்து பண்ணியானோம். அதாவது டாடா குரூப் என்டையரா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேக் ஓவர் பண்ணியானோம். பட் ஆனா டேக் ஓவர் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து வந்தது. அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்த பிரச்சனை வந்து செப்டம்பர் மாசம் டாடா குரூப்புக்கும் அந்த மேகில் மிஸ்ட்ரி குரூப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சால்வ் வந்து பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததா விஜய் சிங் வந்து ரீ அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான அந்த ஒரு பிரச்சனைகள் போச்சு. அதுல கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சால்வ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டாடா குரூப்புக்கு உள்ள நடந்த நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணி இங்க நியால் டாடா வந்து அடுத்த லெவலில் வந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த நியால் டாட்டாவுமே அவரோட சன்னான நியூவல் டாட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இறக்கி இருக்காரு. ஸோ அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப் சக்சஸ் பண்றதுக்கான ஹெல்ப் வந்து பண்ணுவாரு அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ இங்க ரத்தன் டாடா போனதுக்கு அப்புறமா எங்க டாடா குரூப் எடுத்து நடத்துவாரா நியால் டாடா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. நிறைய சர்ச்சைகளும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா எல்லா டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரோட சன்னையும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறக்கிருக்காரு. ஸோ இது எல்லாமே டாடா குரூப் ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸ் தான் இதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபியூச்சர் ட்ரக்ஸா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அனலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து உள்ள போற சன்ஃபார்மா நிறுவனம், அந்த டாக்டர் ரெட்டி நிறுவனம், அந்த நாட்கோ நிறுவனத்துக்குலாம் இது ஒரு பெரிய பிளஸா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இங்க ஒபிசிட்டி ட்ரக்ஸ் பொறுத்தவரை இங்க GLP-1 ட்ரக்ஸ் வந்து இருக்கு. அந்த நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒபிசிட்டிக்கும் டயபெட்டிஸ்க்கும் நிறைய ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து தயாரிக்க போறாங்க நம்ம இந்தியன் நிறுவனம் எல்லாமே. இங்க மார்ச் 2026 வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரக்ஸோட அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறமேட்டு அதோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் இங்க இந்தியா வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. இந்தியன் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிச்சு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இதுலதான் பெரிய மார்க்கெட் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இந்தியாவை பொறுத்தவரை இதுல எவால்மெண்ட் ஆனா பெரிய பிளஸா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது இங்க வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்கான அந்த ட்ரக்ஸை தயாரிக்கிறதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எவால்மெண்ட் ஆகணும். இப்ப எப்படி நம்ம ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல எப்படி எவால்மெண்ட் வந்து ஆயிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்கான ட்ரக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவால்மெண்ட் வந்து ஆகணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துச்சு அப்படின்னா இங்க எல்லா கம்பெனிஸுமே பெரிய பிளஸா இருக்கும்னு சொல்றாங்க. 9ல இருந்து 11% CAGR growthல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்கான growth வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதை இந்தியன் கம்பெனிஸ் வந்து இங்க அக்வயர் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெரிய பிளஸா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இதுல டாக்டர் ரெட்டி, நாட்கோ அந்த நீங்க சன்ஃபார்மா நிறுவனம் மாதிரி ஆட்கள்லாம் பெரிய பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ அதுல நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதனால அதை பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இந்தியாவில் எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான்ல வந்து இறங்கி இருக்காங்க. இங்க இந்தியா அவங்களோட 3வது மார்க்கெட்டா வந்து இருக்கணும் அப்படின்ற நோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்க போதான் சொல்லியிருக்காங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியால பண்ண போதா ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க US, UK, ஜெர்மனிக்கு அப்புறமா இங்க இந்தியா வந்து இருக்கணும் அப்படின்ற நோட்ல வந்து இறங்குறாங்க. மெயினா ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இங்க என்ன தயாரிக்கிறதுக்காக உள்ள வராங்க அப்படின்னா ஜெட் இன்ஜினுக்காக தயாரிக்கிறதுக்காக உள்ள வந்து வராங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் உள்ள வந்து வராங்க. அதுல அந்த இன்ஜின்ஸ் தயாரிக்கிறது உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வராங்க. இந்த ஜெட் இன்ஜின்ஸ் நீங்க ஏரோஸ்பேஸ்க்கான அந்த ஒரு இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு கொடுக்க போறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால கோ டிசைன் வந்து பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமும் வந்து நீங்க இந்தியன் இன்ஜினியர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோ டிசைன் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இது இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. ஜெப்டா கம்பெனி அந்த கான்ஃபிடென்ஷியல் பேப்பர் வந்து போட போறதா சொல்லியிருந்தா அதை வந்து போட்டுட்டாங்க. 11,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெப்டாவோட IPO வரதுக்காக வெயிட் வந்து பண்ணுவோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க லிஸ்டிங் எண்ணுக்காக மட்டும் பாக்குற மாதிரினா மட்டும் பண்ணுவோம். அந்த டைம்ல எப்படி அந்த GMP பஸ் வந்து இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுவோம். லாங் டர்ம் ஹோல்டிங்காக இந்த கம்பெனி பெட்டரா இருக்குன்ற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. இந்தியன் IT கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து சூப்பரா பண்ணிக்கிறாங்க. நிறைய அக்யூசியேஷன் வந்து பண்றாங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே பே அவுட் தரத்துக்கு பதில் பை அவுட்ஸ் வந்து பண்றதா வந்து சொல்றாங்க. அது என்ன பே அவுட் பை அவுட்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பே அவுட்ஸா பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் IT கம்பெனிஸ் கிட்ட நிறைய கேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அந்த கேஷ் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டாவோ இல்ல அப்படின்னா வேற ரிசோர்ஸ்ல நமக்கு வந்து தர ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பே அவுட் தர போற மணி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பை அவுட்டா வந்து பண்றாங்க. அதாவது மத்த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூசியேஷன் வந்து பண்றாங்க. TCS வந்து அதே மாதிரி அக்யூசியேஷன் வந்து பண்றாங்க. இந்தியன் கம்பெனிஸ் இது வரைக்கும் பண்ண அளவோட பெரிய அக்யூசியேஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கோஃபோஜி நிறுவனம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்கோரான்ற கம்பெனி வந்து வாங்குறாங்க. $2.39 பில்லியன் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வாங்க போறாங்க. சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் அக்யூசியேஷன் வந்து பண்றாங்க. இந்தியன் IT கம்பெனிஸ் $4.3 பில்லியன் அக்யூசியேஷன் வந்து இந்த வருஷம் 2025 மட்டும் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் தான் இந்தியன் IT கம்பெனிஸ்க்கு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமா டிவிடெண்ட்ஸும் பைபேக்ஸும் வந்து பண்ணிட்டு இருந்த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி அக்யூசியேஷன் வந்து பண்றாங்க. இந்த வாரம் மட்டும் ஒரு 11 IPOs வந்து வருது. பட் ஆனா இது எல்லாமே பெரிய IPOs வந்து கிடையாது. ஃபுல்லாவே NSE SMEயோட IPO வந்து இருக்கு. பட் ஆனா இதை பத்தியுமே நிறைய பேர் கேள்வியே கேட்டிருந்தீங்க. சோ அதையுமே ஒரு ஆன்சரா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் E2E டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க $145 இருக்கு. லிஸ்டிங் என்ன வந்து பாத்தீங்கன்னா 80% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இது ஃபுல்லாவே SME IPO இருக்கிற ரீசனால நீங்க 2.5 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும்.
ரூ. 2,62,000 வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த NSE IPO உள்ள எலிஜிபிளா வந்து இருப்பீங்க. பட் ஆனா இந்த ஐபிஓலாம் நம்ம ஏன் சொல்லல அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ரிஸ்க் உள்ள ஒரு ஐபிஓவா வந்து இருக்கு. 82 கோடி தான் ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான். நம்ம இது வரைக்கும் வந்து ஸ்மால் கேப் அண்ட் தென் மிட் கேப் கம்பெனிஸா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. நீங்க எஸ்எம்இ செக்டர் உள்ள போனோம் அப்படின்னா அதிகமான ஹை வாலட்டிலேஷன் வந்து இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கும். அண்ட் தென் இதுல என்ன நடக்குது அப்படின்ற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கேதர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங்காக பாக்குறோம் சரி ஓகே. பட் ஆனா நம்ம 2,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஸோ இதுல கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் சிக்னலா பார்க்கும்போது 90% 80% வந்து சொன்னாலுமே ஏன் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஷாம்தானி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இதோட கிரே மார்க்கெட் லிஸ்டிங் பிரைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரூ. 70 பிரீமியம் அமௌண்ட் வந்து இருக்கு. 90% வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க ஹெவியான லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ரீசனால மட்டும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியணும். இல்ல ஷார்ட் டேர்ம்காக லிஸ்டிங்காக தான் பாக்குறோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட என்டையர் டீடைல் தெரியாம நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து சொல்றது கிடையாது. இந்த கம்பெனில நீங்க ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த ஐபிஓக்கான அந்த ஃபைலிங் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீடைலா வந்து படிங்க. அந்த ஐபிஓல அவங்க என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்க அந்த அபோட்டஸ்ல எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா செக் பண்ணிட்டு பண்றது தான் பெட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 2,62,000 இல்ல அப்படின்னா ரூ. 2,50,000 தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்கும். ஸோ அதனால இதுல ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா வந்து இருக்கு. ஸோ நம்மளோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ அதனால அதை பார்த்துட்டு கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்திருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.